கண்களின் இச்சை, அது என்ன? பார்வைக்கு அழகு, பொருளாசை. பொருளாசை தீர்க்க ஆயுசை குறைச்சிடும், ஆயுசு நாட்களை குறைச்சி போட்டுரும். மாம்சத்தினுடைய இச்சை செல்வத்தை குறைச்சு ஆஸ்தியை அழிச்சிருங்க. இந்த மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை சமாதானத்தை எடுத்து போடும். இந்த மூணுத்துக்குமே தேவன் தன்னுடைய வலது கரத்திலும் தன்னுடைய இடது கரத்திலும் கால்களிலும் 3 ஆணிகளால் கடாவப்பட்டு அதிலிருந்து விடுதலை வாங்கி தருவாருங்க. ஆண்டவரே, மரத்திலிருந்து தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து எனக்காக நீங்க சாபம் ஆயிட்டீங்க, இனி எனக்கு சாபம் என்பது இல்ல. சாபமா இருக்குதுன்னு தோணுதா? காலையிலிருந்து சாயங்காலத்திலிருந்து மத்தியானத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் அறிக்கையிட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேச 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 சாபங்கள் உங்கள் எல்லையிலிருந்து வெளியில போகும். பயந்துராத, உனக்கு விரோதமா மந்திரமும் இல்ல, செய்வன கட்டுகளும் இல்ல. கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. நான் செத்துருவேன், தற்கொலை பண்ணிப்பேன் சொல்லாத. இதெல்லாம் சாபமான வார்த்தை. ஜீவனும் மரணமும் என் நாவின் அதிகாரத்துல உண்டு. அதே உன் நாவின் அதிகாரத்துல தான் உன் ஆரோக்கியமான வாழ்வும் உண்டு. இந்த ஆவியானவரை விட்டுறாதீங்க, தத்தங்களை விட்டுறாதீங்க. ரெண்டும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதியாராகிய நமக்கு வந்து சேரும்.